செவாஞ்சி ஸ்பீக்கிங். மனம் விட்டு பேசுகிறேன். தேடலற்ற தேடல் தொடர் பாகம் 20. தலைப்பு: அரசியல்வாதிகள் ஏன் ஆணவமாக நடந்து கொள்கின்றார்கள்? என்னகமே, அரசியல்வாதிகள் ஏன் ஆணவமாக நடந்து கொள்கின்றார்கள் என்று என்னகத்திடம் நான் கேள்வி கேட்டேன். என்னகம் மௌனமாக என்னை பார்த்து, இதற்கு விளக்கமாக சொல்ல வேண்டும், பொறுமையாக கேட்பாயா? சொல்கிறேன், கேள். அரசியல்வாதிகள் ஆணவ மனதின் உச்சத்தில் செயல்படுவார்கள். எப்படி என்றால், புயலின் பரிதியில் செயல்படுபவர்கள் அரசியல்வாதிகள். புயலின் ஓரத்தில் அவருடைய உள்ளுணர்வு ஆழ்மனதின் ஆணவ மனதின் உச்சத்தில் செயல்படுவதால் தான் அவர்கள் பரபரப்பாகவும் படபடப்பாகவும் ஆணவமாகவும் ஆணவத்தின் உச்சத்திற்கே சென்று செயல்படுபவர்களாகவும் இருக்கின்றார்கள். அந்த மனிதன் புயலின் மையத்திலிருந்து செயல்பட்டால் அவன் ஒரு தாயுள்ளம் கொண்ட தலைவனாகவும் பண்புள்ள கொண்ட தலைவனாகவும் மேலான பண்புகளை வெளிப்படுத்தும் தலைவனாகவும் மக்களுக்கு சேவை புரிகின்ற தன்மை உடையவனாகவும் இருப்பான். ஆனால் உலகில் பெரும்பாலான அரசியல்வாதிகள் புயலின் மையத்தில் இருந்து விலகி பரிதியில், புயலின் ஓரத்தில் இருந்து அவர்கள் செயல்படுவதால் தான் அவர்கள் பரபரப்பாகவும் ஆணவத்தின் உச்சத்திலும் செயல்படுகின்றார்கள். காரணம், அவர்கள் உள்ளார்ந்த நிலையில் வெறுமையை உணர்பவர்கள். அவருடைய உள்ளுணர்வு, அவருடைய புயலின் மையமாக்கிய நடுமையத்தில் இருந்து அவர்கள் செயல்பட்டால் அவர்கள் அமைதியாக செயல்படலாம். ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்கள் பெரும்பாலும் தோன்றுவதில்லை. கடந்த காலத்தில் அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள். கர்ம வீரர் காமராஜ் போன்றவர்கள், கக்கன் போன்றவர்கள் அமைதியாகவும் மக்கள் பணியை சேவையாகவும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மக்களுக்கு செய்யும் ஒரு சேவை மனப்பான்மையிடம் செய்து வந்தார்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு யார் பிரதமராக வேண்டும் என்ற ஒரு சர்ச்சை எழுந்தது. பிரதமர் நேருவா இல்லை வல்லபால் பட்டேலா என்ற போட்டி இருந்தது. மகாத்மா காந்தி அவர்கள் இவர்களில் யாரை தேர்ந்தெடுப்பார் என்ற கேள்வி எழுந்தது. மகாத்மா காந்தியிடம் இதை பற்றி பத்திரிகை நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். யார் வருங்கால இந்தியாவின் முதல் பிரதமர் என்று கேட்டதற்கு, இந்த சுதந்திர இந்தியாவை ஆள்வதற்கு சரியான நபர் ஒரு விவசாயியாகத்தான் இருக்க வேண்டும் என்று பதில் கூறுகிறார். இப்படி கூறும் தலைவரை யாராவது உயிரோடு வைத்திருப்பார்களா? தந்திரமிக்கவர்கள் சூழ்ந்த அந்த அரசியல் அமைப்பில் இந்தியாவை ஒரு மத சார்பான நாடாக மாற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ரகசியமாக செயல்படும் சில கூட்டத்தில் இருப்பவர்கள்
மகாத்மா காந்தியின் எண்ணமும் செயல்பாடுகளும் உயர்ந்த அளவில் இருந்ததால் அப்படி ரகசியமாக செயல்படும் அந்த கூட்டத்தின் குறிக்கோள்கள் இந்தியாவில் நிகழ்த்த முடியாது என்பதற்காகத்தான் மகாத்மா காந்தியை அந்த இயக்கம் சுட்டு கொன்றது. அந்த இயக்கத்தின் பெயர் ஆர்எஸ்எஸ். ஒரு விவசாயி தான் பிரதமராக வர வேண்டும் என்று சொன்னார் என்றால் ஏன் அப்படி சொன்னார்? இந்தியா அப்பொழுது முழுமையாக விவசாயத்தை நம்பியிருந்தது. பெரும்பான்மை மக்கள் விவசாயம் செய்யும் தொழிலை கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு விவசாயி, அந்த துறையிலிருந்து ஒருவன் பிரதமரானால் அந்த துறையில் அந்த விவசாயி படும் பாட்டை அவன் உணர்வான். அந்த விவசாயத்துறை மேல் எழுந்து வருவதற்காக அவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து சிறப்பாக அந்த விவசாய தொழிலை மேம்படுத்துவான். அதற்காகத்தான் அவர் ஒரு விவசாயம் அறிந்த மனிதன் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இதே வேளையில் சென்னை மாகாணத்தில் ஓமாந்தூரார் பிரதமராக சென்னை மாகாணத்து அன்றைய பிரதமராக இருந்திருக்கின்றார். ஓமாந்தூரார் ஒரு விவசாயி. அவரை பற்றி நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், அவர் அந்த பதவியை எப்படி பயன்படுத்தினார் என்றால், வாரம் 5 நாட்கள் கோட்டையில் இருப்பார். கோட்டையில் உள்ள ஃபைல்களை பார்த்து பணிபுரிவார். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சென்னையிலிருந்து புறப்பட்டு சேலத்திற்கு சென்று தனது சிறிய கிராமமாகிய ஓமந்தூராருக்கு சென்று சனி ஞாயிறு 2 நாட்களும் அவரது தோட்டத்தில் விவசாயம் செய்து வருவார். ஞாயிற்றுக்கிழமை இரவு அங்கிருந்து புறப்பட்டு திங்கட்கிழமை காலை சென்னை கோட்டைக்கு வந்து விடுவார். இது அவருடைய அன்றாட வாரத்திற்கு ஒரு முறை ஓமந்தூராருக்கு சென்று விவசாயத்தை பார்த்து வரும் பழக்கத்தை கொண்டிருந்தார். ஒரு நாள் அரசு நிமித்தமாக தமிழக மாவட்டத்திற்கு சென்றுள்ளார். அங்கே அரசு அதிகாரிகள் தங்கும் மாளிகையில் தங்கியுள்ளார். அந்த மாளிகையில் உள்ள மரங்களில் பலாப்பழங்கள் அதிகம் காய்த்து இருக்கின்றன. அந்த அரசு சம்பந்தமான வேலையை முடித்துவிட்டு சென்னை கோட்டைக்கு திரும்ப ஆயத்தமாக நிலையில் அந்த ஓமந்தூராரின் பர்சனல் பிஏ 2 பலாப்பழங்களை அந்த காரில் ஏற்றுக்கொண்டு சென்னைக்கு வந்துள்ளார். சென்னை வந்து கோட்டையில் இறங்கும் பொழுது ஓமந்தூரார் இறங்கி உள்ளே சென்று விட்டார் என்ற இடைப்பில் அந்த காரிலிருந்து 2 பலாப்பழங்களை இறக்க முயற்சித்திருக்கின்றார். இதை சட்டென திரும்பி பார்த்த ஓமாந்தூரார், இது என்ன இது என்று கேட்டிருக்கின்றார். நாம் அரசு மாளிகையில் தங்கினோம் அல்லவா, அங்கிருக்கும் மரங்களில் காய்த்த பலாப்பழங்கள் 2 நான் கொண்டு வந்தேன் என்று கூறுகிறார் அந்த பர்சனல் பிஏ. இது அந்த மாளிகையின் காவலாளிக்கு தெரியுமா என்று கேட்டுள்ளார். ஒரு அரசு அதிகாரி ஒரு பொருளை எடுக்கும்போது காவலாளி கேள்வி கேட்க முடியுமா என்று கேட்டுள்ளார். சரி, அதற்கு ஓமந்தூரார், சரி, இந்த 2 பழங்களையும் எடுத்து சென்று எந்த அரசு பணி
ஓய்வு மாளிகையில் தங்கினோமோ அந்த காவலாளியிடம் இதை கொடுத்து விட்டு வா என்று சொல்கின்றார். ஐயா, அந்த ஊருக்கு திருநெல்வேலிக்கு செல்வதென்றால் போக 1.5 நாள், வர 1.5 நாள் ஆகுமே என்று கூறியிருக்கின்றார். பரவாயில்லை, அதுவும் 12 ரூபாய் செலவாகுமே என்று கூறியிருக்கின்றார். அதற்கும் பரவாயில்லை, நீ சென்று வா. அருகில் உள்ள ஃபைனான்ஸ் அதிகாரியை கூப்பிட்டு இவருக்கு 12 ரூபாய் கொடுத்து அனுப்புங்கள் என்று கூறியிருக்கின்றார். அதை வாங்கி கொண்டு அந்த பிஏ, ஓமந்தூராரின் பிஏ அங்கு திருநெல்வேலிக்கு பயணித்து அந்த அரசு மாளிகையில் உள்ள காவலாளியுடன் அந்த பழத்தை கொடுத்து கையெழுத்து வாங்கி வர சென்றார். அவர் சென்ற வேளை அந்த பணியால் விடுமுறைக்கு சென்றுள்ளதால் 2 நாட்கள் அங்கே தங்கி அந்த பணியால் வந்த பிறகு இந்த 2 பழங்களையும் கொடுத்து நீங்கள் இதை பெற்றுக்கொண்டதாக கையெழுத்து விடுங்கள், இதை நான் முதலமைச்சரிடம் ஓமாந்தூராரிடம் காமிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அந்த பணியால் என்ன நடக்கிறது என்று புரியாமல் பழங்கள் 2 பெற்றுக்கொண்டதாக கையெழுத்து விட்டு அந்த பிஏவிடம் கொடுக்கின்றார். 6 நாட்கள் கழித்து மீண்டும் கோட்டைக்கு வந்த அந்த பிஏ ஓமந்தூராரை சந்தித்து கையெழுத்து வாங்கிய அந்த பேப்பரை கொடுக்கின்றார். சரி என்று சொன்ன பிறகு ஃபைனான்ஸ் அதிகாரியை கூப்பிட்டு இவருக்கு கொடுத்த 12 ரூபாயை இவர் மாத சம்பளத்தில் 2 முறை பிடித்துவிடு. அவரது பிஏவின் மாத சம்பளம், அன்றைய சம்பளம் 12 ரூபாய், மாதம் 6 ரூபாய் பிடித்துவிடு என்று கூறிவிட்டு சென்றாராம். இப்படி நேர்மையாகவும் உன்னதமாகவும் சேவை மனப்பான்மையாகவும் முதலமைச்சர் ஓமந்தூரார் இருந்திருக்கின்றார் என்றால் அவர்களெல்லாம் அவருடைய மனதில் உள்ளார்ந்த மையமாகிய புயலின் மையத்திலிருந்து செயல்பட்டுள்ளார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்று அரிதாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு இப்பொழுது மதிப்பு இல்லை. அப்படிப்பட்ட தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க தயங்குகின்றார்கள். ஏனென்றால் இங்குள்ள இப்பொழுதுள்ள மக்கள் பெரும்பாலும் புயலின் மையத்தை விட்டு விலகு, புயலின் பரிதியில் அவர்களும் மக்களும் பெரும்பான்மையான மக்களும் ஆணவமாக செயல்படுவதால் ஆணவமாக செயல்படும் மனிதர்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள்? ஆணவம் மிக்க அரசியல்வாதிகளை தான் தேர்ந்தெடுப்பார்கள். அதனால்தான் இன்றைய அரசியல்வாதி மிகுந்த ஆணவமாக நடந்து கொள்கின்றான்.